ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே நம்மளுக்கு ஹெல்த்து வந்து இப்போதைக்கு ஓரளவு பரவாயில்ல. இதை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து கொஞ்சம் இதாக இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து நம்மளுக்கு ஆ இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முடிவா இருந்துச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, அத வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஒரு மாத்திக்கிறதுக்கா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் வந்து நம்மளால என்ன ஒரு இது பண்ண முடியுதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு நான் தோணுச்சு. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், பண்ணுறோம்னா, அத வந்து நம்ம அடுத்த இதுக்கு கொண்டுட்டு போணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு முடிவா இருந்துச்சு. அதனால நான் அதையும் வந்து எதையும் குறை சொல்ல விரும்பல. இது வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறை சொல்லிக்கிட்டு போறத விட வந்து நம்மளுக்கு என்ன இது ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோனாலே வந்து நம்மளுக்கு ஒரு சில இது வந்து நம்மளுக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அத வச்சு நம்ம வந்து அடுத்த ஒரு இத நம்ம கொண்டுட்டு போணும் அப்படிங்கிற மாரி என் மனசுக்குள்ள நானே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால ட்ரை பண்ண முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் போயிட்டுருந்துச்சு. அதனால நான் வந்து சரி இதுக்கு அடுத்தது நம்ம வந்து சரியா வந்து நம்ம இது பண்ணுவோம், செய்வோங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தாலும், நடக்கிற விஷயத்த வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து ஒரு இதா இது பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓகேவா இருந்துச்சு. சரி இதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு சில விஷயத்த வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு நம்ம அத அடுத்தடுத்தது நம்ம போயிட்டுருந்தோம்னா மட்டும் தான் வந்து, நம்பளால எதா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அப்பாகிட்ட சொல்லிட்டேன். நான் இந்த வேலையிலேருந்து அடுத்த வேலை மாறுறதுக்கு, நம்ப வந்து ஒரு இது பண்ணி தான் ஆகணும். நம்ம வேற வழி கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த வேலையிலேருந்து ஒரு வேலை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மாறுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வேலைய வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா மட்டும் தான் வந்து நம்மளால எதையா இருந்தாலும் இது பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி சரி விஷயங்கள் வந்து மு முக்காவாசி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, அத வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கணும். அதுதான் வந்து நம்பளுக்கு வந்து இது பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்ட்டா இது பண்ணணும் அப்படிங்கிறது மாரி நான் யோசிச்சேன். அதனால வந்து நான் அந்த வேலையிலேருந்து சரி அடுத்த வேலைய நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போயிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வீட்ல யாருகிட்டயுமே நான் சொல்லல. இந்த மாரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே யாருகிட்டயுமே வந்து நான் வந்து சொல்லிக்கல. சொல்லாமயே நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி நம்ம பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணா தான் வந்து எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இது பண்ண ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து என்ன இது பண்ணணுமோ, அத நம்ப வந்து கரெக்ட்டா ஒரு வேல நம்ம கொண்டுட்டு போவோம், செய்வோம் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து நானாவே எனக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்கள வந்து இது பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா சொன்னாங்க, "இது மாரி நீ வேல பார்க்குற இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாம கிடையாது. எல்லா விஷயமும் வந்து எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் வந்து நான் அமைதியா இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், "நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தாம்மா. நான் இல்லங்கல. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்றீங்க. அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அத வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு போணும், பண்ணணும், செய்யணும்னா நம்மளால இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து நம்ப நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா மத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம மாமாகிட்டயோ, இல்ல வேற யார்ட்டயோ ரிலேட்டிவ்ட்டயோ வந்து நம்ம ஹெல்ப் கேட்கறதுங்கிறது ஒரு இது கிடையாது. ஹெல்ப் கேட்டாலும் அத வந்து அவங்க செய்வாங்க. நாளைக்கு வந்து அத ஒரு சொல்லி காமிச்சுருவாங்க. அத சொல்லி காமிக்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் முன்னாடியே வந்து இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னோனே, சரிம்மா நீ வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றத கேளு. கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொறுமையா இரு, பண்ணு, செய்யி. எது நடக்கன்னு இருக்கோ அது நடக்கட்டும். அதுக்காக நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ண போறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுதோ, என்ன செய்ய முடியுதோ, அத வந்து நம்ம வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிட்டோம்னாலே போதுமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி, சரி பார்த்துக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. சரியான விதத்தில நம்ம வந்து அந்த இத வந்து
விஷயத்த வந்து நம்ம கரெக்ட்டா செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சோன்னே, சரி அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து அ செய்வோம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் வந்து எதுவுமே இது பண்ணல. சரி இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத காட்டி, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு விஷயமா வந்து தோணுச்சு, செஞ்சுச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கலாம்.